நம்ம ஆபரேஷன் சிந்தூர் பிறகு நீ என்ன பாக்குறீங்க? பல அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு துணையா இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கா எல்லா இடத்துலயும் டெலிகேஷன் போகுது. இந்த மாதிரி போகும்போது ஒரு மெசேஜ் போகுது. ஓ, இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கண்ட்ரி போல இருக்கு. அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளும் ஒன்னாறாங்க. அவங்க அவங்க நாடு மேட்டர்னு வந்ததுன்னா இந்தியாவோட ப்ரையாரிட்டி தான் அவங்க ஒன்னாயிடுறாங்க. இது நல்ல மெசேஜ். அந்த மாதிரி இடத்துல இவர் என்ன செய்யறாரு? நம்ம ராகுல் காந்தி ஏதோ தனிப்பட்ட இதில் அவர் கட்சி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, காங்கிரஸ் ஒரு மாதிரி யோசிக்குது, காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, இவர் இன்னொரு மாதிரி யோசிக்கிறாரு. நம்மளை யாரும் கண்டுக்கிறது இல்லை. நீங்க நெகட்டிவா இருந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, பாசிட்டிவா இருங்க. நீங்களும் பாருங்க, எங்க எங்க அரசு நல்ல காரியம் செய்யுதோ ஒத்துழைங்க, எங்க எதிர்க்கணுமோ அதை எதிருங்க. நீங்க நல்ல காரியத்துல ஒத்துழைச்சாத நீங்க எதிர்க்கும் போது மக்கள் உங்களை நம்புவாங்க. இல்லைன்னா என்ன நினைப்பாங்க? நீங்க ஆட்சி பிடிக்கிறதுல இருக்கீங்க. 10 ஆண்டு காலம் உங்க ஆட்சி ஓடிச்சு. பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கு. என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஊழல் வந்ததுனால காங்கிரஸ் ஒழிஞ்சுது. ஊழல் வந்ததுனால காங்கிரஸ் தோத்துது. அதனால ஊழல் செய்யணும் எல்லாருக்கும் இந்த அபாயம் இருக்குது. ஊழல் பண்ணீங்கன்னா மக்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, இல்லாத பொல்லாத உங்க அரசியலுக்காக சொல்லாதீங்க. எல்லாமே பாசிட்டிவா பார்க்க வேண்டிய நேரம்.